ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு முக்கியமான சம்பவத்தை அங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு முக்கிய சம்பவம். அது என்ன? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது இவன் ஆபிரகாமும் ஈசாக்கும் ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாக இவர்கள் கடந்து போகிறார்கள். இந்த சம்பவம் தான் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி கடந்து போகும் பொழுது ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, இதையெல்லாம் அடித்துக் கொண்டு போனார்கள். பலி செலுத்த போகிறோம் என்று சொன்னபடியாலே ஈசா கேட்கிறார், முக்கியமாக பலிக்கு தேவையான பலி மிருகம் இல்லையே. அங்க கேட்கிறார், தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அதற்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்கிறார்? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். ஆபிரகாம் சொல்லுகிற பதில், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். தொடர்ந்து மீண்டும் அவர்கள் ஆண்டவர் காண்பிக்க அந்த மலையிலே குறித்த இடத்திற்கு அவர்கள் நடந்து போகிறார்கள். அங்கே சென்று பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்தை கட்டைகளை அடிக்கிறான். கட்டைகளை அடுக்கி தன்னுடைய மகனாக ஈசாக்கை பலி செலுத்த அங்கே எல்லா ஆயத்தத்தையும் அவன் செய்து விட்டான். இப்பொழுது பலி செலுத்தும்படியாக தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமை அங்கே தடுத்து நிறுத்தினார். பலி செலுத்த வந்த இவன் இப்பொழுது ஈசாக்கை பலி செலுத்தவில்லை, கர்த்தரை அனுமதிக்கவில்லை. இந்த ஆபிரகாம் இதை செய்கிறானா என்று சொல்லி சோதிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இதை சொன்னார். அது ஆபிரகாம் கீழ்ப்படுதல் உள்ளவனாய் அதை செய்து நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவருக்காக பலி செலுத்த வந்து எப்படி திரும்பி செல்வது? 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பிள்ளைகளே, யெகோவா ஈரே என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். மகன் ஈசாக்கிடத்திலே சொன்னார், அவர் பார்த்துக் கொள்வார், தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னார். அதுபோல அவர் சொன்னது போலவே இங்கே தகன பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொண்டார். ஏற்கனவே ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் தகன பலியிட்டார். ஆகவே 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் கேட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். அந்த யெகோவா ஈரே என்கிற நாமத்தின் மேலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். எதையெல்லாம் செய்து நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் செய்து நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை அவர் அறிந்து செயல்பட காண்டவர். நமக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல விசுவாசம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு இந்த கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும்.
ஆபிரகாம் தேவன் சொன்னவுடனே அவன் கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்தபடினாலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வமாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டார். இது ஒரு உதாரணம் தான். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் அநேக காரியத்தை செய்தார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். உங்க வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம், உங்கள் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம், உங்கள் தேவைகளை பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். உங்க வாழ்க்கையில எதையாவது குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படுவதனால நாம் எதையும் செய்ய முடியாது. யெகோவா ஈரேயா இருக்கிற நம்முடைய கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் நமக்காக செய்து முடிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஏற்கனவே ஒரு ஆயத்தப்படி தருகிற தெய்வமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை, நம்மால் முடியாத காரியத்தை ஆண்டவர் முடிக்கிறவர், அவர் செய்து நிறைவேற்றுகிறவர். ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே யெகோவா ஈரேயா இருந்து அவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியா என்ற கர்த்தருடைய மனுஷனாகிய அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படி நடத்தினார், அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி யெகோவா ஈரேயா இருந்தார் என்று நாம் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். எலியாவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி சொன்னபடியே மழையும் பனியும் பெய்யாமல் அந்த தேசத்திலே மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. இதை அவன் தேசத்திலே அறிவித்தபடினாலே தேவன் அவனிடத்திலே இதை சொல்லி முடித்த பின்பு அவர் சொன்னார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பாருங்க, எலியா அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டான். ஆண்டவர் சொன்னதை சொல்லி மழையை அடைச்சிட்டான், வானத்தை அடைத்து விட்டான். ஆனா அதற்கு பின்பு அவனுக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது, அவனை நிச்சயமாய் தேடுவார்கள். இந்த எலியாதானே இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது என்று சொல்லி. ஆகவே அவனை ஒளிந்திருக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஒளிந்திருக்க சொன்ன கர்த்தர் அவனுக்கு தேவையானதை அங்கே ஆயத்தம் பண்ணி விட்டார். அவர் சொல்லுகிறார், கேரித் ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டிரு, அந்த தண்ணீரை குடிப்பாய், உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். பாருங்க, எலியாவை போஷிக்க ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த காகம் தினந்தோறும் தவறாமல் காலையிலும் விடியற்காலத்திலும் சாயங்காலத்திலும் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தினந்தோறும் அவனுக்கு கொண்டு வந்தது. விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சி, சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சி. தவறாமல் அந்த எலியாவை கர்த்தர் போஷித்து வந்தார். தேசம் முழுவதும் பஞ்சம் தலைவிரித்தாடின போதும் எலியாவுக்கு தினமும் 2 வேளை அப்பமும் இறைச்சியும் தவறாமல் கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேசத்திலே நிலைமைகள் மாறிக்கொண்டிருந்தாலும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருந்தாலும், அந்த யெகோவா ஈரேயாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற இந்த தேவன், அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரை உண்மையாய் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் பொழுது, நம்முடைய தேவைகளை நிச்சயமாய் அவர் சந்திப்பார். காகத்தை கொண்டும் போஷிக்க வல்லமையுள்ள தேவன்.
காகம் எங்கேயும் எப்போதும் எவருக்கும் எந்த பொருளையும் கொடுத்ததில்லை. நமக்கு தெரியும், காகம் எப்பொழுதுமே ஒரு பொருளை திருடிக் கொண்டுதான் போகும். அநேக கதைகளை கூட நாம் படித்திருப்போம். ஆனால் அந்த திருடுகிறதான காகத்தை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷிக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் நம் மேலே எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நாம் உண்மையான அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தெய்வம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாட்கள் சென்றது, அந்த தேசத்திலே மழை பெய்யாதபடினாலே ஆறு வற்றி போயிற்று. அந்த கேரித் ஆறு வற்றி போயிற்று. ஆகவே இப்பொழுது குடிப்பதற்கு எலியாவுக்கு தண்ணீர் இல்லை. உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் சொன்னார், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார், உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எலியாவை பராமரிக்கும்படியாக கர்த்தர் அங்கே சாரிபாத் என்கிற ஊரிலே ஒரு விதவையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கலாம், ஒருவேளை அந்த எலியா நம்மை போல இருந்தால் நினைத்திருந்திருக்கலாம். கண்டிப்பாக நம்மை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருந்தால் அந்த விதவை மிகவும் பெரிய பணக்காரியா இருப்பாள், அவள் வீடு மிகவும் செல்வ செழிப்பா இருக்கும் என்றெல்லாம் ஒருவேளை கூட நினைத்திருக்கலாம். ஆனா அந்த விதவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேசம் முழுவதும் பஞ்சம், எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவளும் கடைசியாக இருக்கிற ஒரு நேர சாப்பாட்டை சாப்பிட்டு அவளும் அவளுக்கு இருந்த ஒரே மகனும் சாகலாம் என்று நினைக்கிற அந்த தருணத்துல தான் எலியா அங்கே போகிறார். ஆனாலும் இங்கே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம், எலியாவுக்காக கர்த்தர் எலியாவை பராமரிக்கும்படியாக ஒரு விதவையை அங்கே ஆயத்தம் பண்ணினார். அப்படிப்பட்ட அந்த விதவையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்து அந்த விதவையும் மகனும் செத்து போகாமல் பாதுகாத்தது மாத்திரமல்ல, அந்த விதவையுடைய வீட்டார், அதாவது அவளுடைய குடும்பத்தாரும் அவளோடு கூட சேர்ந்து சாப்பிடும்படியாகவும் பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் இந்த எலியா அவளுடைய வீட்டில் தங்கி அவனும் அதிலே சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக அளவுக்கு அந்த விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பது நமக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்காக காரியங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஆண்டவர் நம்முடைய கர்த்தர். அவர் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். யெகோவா இரே என்றால் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். அவருடைய நாமத்தின் மேல நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யெகோவா ஈரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட ஆண்டவர், எலியாவின் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட ஆண்டவர், தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது அநேக சந்தர்ப்பத்திலே அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிறது நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமாயிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தெய்வமாயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ அனுபவங்களை பார்த்திருக்கிறேன். நாம் உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் முன்கூட்டியே நமக்காக செய்கிற ஆண்டவர். என் வாழ்க்கையில கூட இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அநேக காரியத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நான் பல வருஷமாய் முயற்சி செய்ய வேண்டிய காரியங்கள், பல நாட்களாய் அலைந்து திரிய வேண்டிய காரியங்கள், பல மாதங்களாய் முயற்சி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இதை பார்த்து அநேகர் சொன்னார்கள், ஏற்கனவே பல திட்டங்களோடு இவர் செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. இல்லை, என் வாழ்க்கையில தேவன் யெகோவா ஈரேயா இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்து தந்தார். எல்லாவற்றையும் அவரே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்.
அந்தந்த நேரத்திலே அதை சரியாக அவர் நிறைவேற்றி தந்தார். என் வாழ்க்கையிலே யெகோவா இருந்த தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் யெகோவா ஈரையாய் இருந்து உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய சீஷர்களை 2 பேராக அனுப்பினார். அப்படி அனுப்பும் பொழுது அவர் சொன்னார், அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள் என்று அவர் சொன்னார். வழிக்கு தேவையான எதையும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சொல்லிவிட்டு அங்கே நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார். 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் என்ன சொல்லி அனுப்பினார்? நீங்கள் வழிக்கு எதையும் கொண்டு போக வேண்டாம். அந்த சீஷர்களுக்கு எதெல்லாம் தேவையா இருந்துச்சோ அதையெல்லாம் ஆண்டவர் அங்கே சரியாக சந்தித்தார். ஆண்டவர் கேட்கிற, ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா? அவர்கள் சொன்னார்கள், ஒன்றும் குறைவா இல்லை. அவங்களுக்கு வஸ்திரத்துக்கு குறைவில்லை, ஆகாரத்துக்கு குறைவில்லை, கையில காசுக்கு குறைவில்லை, எதுவுக்குமே குறைவில்லாமல் அவர்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டவர்களாய் இயேசுவிடத்தில் திரும்பி வந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் யெகோவா ஈரையாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! அவருடைய நாமம் எவ்வளவு அருமையானது, அவருடைய நாமம் எவ்வளவு இனிமையானது, அவருடைய நாமம் எவ்வளவு அற்புதமானது. அந்த நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்தும் கலங்காமல் யெகோவா ஈரே நமக்கு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் தாவீதை குறித்து வாசித்தோம். தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே யெகோவா என்கிற அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறான் என்று 23ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவன் சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன். ஏனென்றால் அவர் யெகோவா ஈரே என்பது அவனுக்கு தெரியும். அவரின் மேய்ப்பரா இருக்கிறபடினால என் வாழ்க்கையில எந்த குறையும் வராது, எந்த குறை வந்தாலும் அவர் அதை நிறைவாக்கி விடுவார் என்பது அவனுக்கு தெரியும். இன்னும் அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவனுக்கு தெரியும், எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலை நான் கடந்து போனாலும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார், ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிக்கிற வரைக்கும் நமக்கு பயம் தேவையில்லை. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைக்கிற ஆண்டவர், ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஆண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற கர்த்தர். அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
அவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியாத காரியங்களை, நமக்கு முடியாத காரியங்களை எல்லாம் அவர் செய்து தருகிற தெய்வம். நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர். நாம் வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் ஏற்கனவே அவர் நிறைவேற்றி வைத்திருக்கிற ஆண்டவர். அவர்தான் யெகோவா ஈரே. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆண்டவர் நடத்தும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எந்த ஒரு வேலையோ தொழில் அங்கு செய்யவில்லை. அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அவர்களுக்கு தினந்தோறும் ஆகாரத்தை கொடுத்தார். மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அவர்கள் இறைச்சி கேட்ட பொழுது காடைகளை கொடுத்தார். அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தார். இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை என்று வாசிக்கிறோம். அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் 40 வருஷமும் அந்த வஸ்திரம் அது பனியிலும் வெயிலிலும் அது நனைந்து கொண்டிருந்தாலும் அந்த வஸ்திரம் பழசா போகல, பழமையாய் போகல. இன்னைக்கு நம்ம வஸ்திரம் போடுறோம், இந்த வஸ்திரம் கொஞ்ச நாள்ல பழசாயிருது. ஆனா அந்த வனாந்தரத்தில் அழிந்து தெரிந்தாலும் அவர்கள் வஸ்திரம் பழசாய் போகாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு நம்மை நேசிக்கிறார். அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆகவேதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யெகோவா ஈரே. இந்த ஜனங்கள் புறப்படும் பொழுது பாருங்க, எத்தனை லட்சம் ஜனங்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்களுக்காக அவருடைய தேவன் அவளுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது, எரிகோவை வேவு பார்க்க அந்த வேவுக்காரர்களை அனுப்பின பொழுது அவர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள், இந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் நம் நிமித்தமாக அவருடைய இருதயம் கரைந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இவங்க போறதுக்கு முன்னாடியே இவங்களை குறித்துதான பயமும் திகிலும் அந்த தேச ஜனங்களுக்கு பிடித்தது. அவர்கள் ஏற்கனவே தோல்வி பயத்துல அங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே நமக்கு தோல்விதான் நினைச்சிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவங்க யுத்தத்துக்கே போகல, ஆனா இப்படி ஒரு ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்க கரைந்து சோர்ந்து போனார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய செயல், ஆண்டவருடைய செயல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக நாம் அடியெடுத்து வைத்து நடப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஆண்டவர் அவர்தான் யெகோவா ஈரே. அவர் ஏன் அப்படி செய்கிறார்? நம்மை அதிகமாய் அவர் நேசிக்கிறபடினாலே. அந்த ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? எலியாவை பாருங்க, ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படிஞ்சான். நீ கேரி தாற்றண்டையில ஒளிந்து கொண்டு அதை செஞ்சான். இல்ல ஆண்டவர் அங்க போகல, வேற எங்கேயா போறேன்னு சொன்னானா? இல்ல. சாரிபாத்தூருக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொன்ன அங்க போனா. வாழ்க்கையில கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் யெகோவா ஈரேயா இருந்து அவர் நம்மை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஆகவே யெகோவா ஈரே அவர் நம்முடைய வாழ்க்கையில பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம் என்கிறது விசுவாசித்தவர்களாய் தொடர்ந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நாம் ஜீவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.